இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க கூட நான் ஒரு குட் நியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம சேனலுடைய ரெகுலர் வியூவரா இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து புதுசா வந்து பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்குமே நான் சென்னை வரைக்கும் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுமே நான் வந்து கவர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவா நான் காம்போ ஆஃபர் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ ஒரு பேக்லயுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே பேக்கிங் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான். எதையுமே வந்து நம்ம தனித்தனி பேக்கிங் ப்ராடக்ட்ஸா கொடுக்காம ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி நான் ஒரு காம்போ சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த காம்போ ஆஃபர்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. நிறைய பேர் வந்து அடிக்கடி என்கிட்ட கேட்குற டவுட் இதுதான். கேக் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து என்கிட்ட இல்லை சிஸ்டர், இது இல்லாமல் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க. நார்மலாக வந்து பிஸ்கெட் கேக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கிங் பவுடர், சோடா எல்லாம் இல்லாமல் ஈனோ யூஸ் பண்ணி நம்ம கேக் பண்ணலாம். பட் நீங்கள் நார்மலாக ஒரு கேக் பண்ணணும், நல்லா பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சா வரணும்னு நினைச்சீங்கன்னா பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து கிடைக்காதவங்க கண்டிப்பா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கிங் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே அளவு பேக்கிங் சோடாவும் நான் வந்து 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிராண்டடாக கொடுக்கணும். இது வந்து விக்ஃபீல்டுடைய பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா தான். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் கேக்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் வந்து நிறைய பேர் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. கொக்கோ பவுடரை வீட்டில் பண்ணணும் அப்படின்னா கொக்கோ பீன் எல்லாம் எடுத்து அதை நல்லா காய வச்சு அதை பவுடர் பண்ணி பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸர். ஸோ கொக்கோ பவுடர் வந்து இந்த காம்போ சேலில் இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 50 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் 1/2 kg கேக் 2 தாராளமாக பண்ணலாம். இந்த பிராண்டு கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணலாம், சாக்லேட் ட்ரஃபிள் கேக் பண்ணலாம், இல்லை சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணலாம். நம்மளுடைய ப்ரீவியஸ் ஃபாண்டன் கேக்லேயுமே நான் இந்த கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே பர்ஃபெக்டாக, ரொம்பவே டேஸ்ட் வைஸில் நல்லா இருந்தது. அதுவும் இது தமிழ்நாட்டிலே வந்து நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த பிராண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து மெயினான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ். நிறைய பேர் வந்து எக் கேக்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணுவீங்க. அது வந்து ஈஸியாக நமக்கு ஸ்பாஞ்ச் கேக் வந்து நம்மளால பண்ண முடியும். பட் கேக்கில் வந்து முட்டையினுடைய ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிப்போம். ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் ஃபியூச்சரில் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பிகினிங் லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வெனிலா எசன்ஸே போதும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 ml வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த காம்போஸ் சேலில் மெயினாக நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர்ஸு. ஃபுட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா பிளேஸ்லையுமே நமக்கு அவைலபிளாக இருக்காது. நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணியிருப்போம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர்ஸ் வந்து நமக்கு ஜெல் பேஸ்டு கிடைக்கும். அதுவுமே ரொம்ப ரேட் வைஸில் அதிகமாக இருக்கும். இந்த ஃபுட் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லிக்விட் ஃபுட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டைகர் பிராண்டில் உள்ள ஒரு ஃபுட் கலர் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா BIS சர்டிஃபைடு சேஃப் ஃபுட் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு இது சர்டிஃபைடாகவே கொடுத்துட்றாங்க. அது போக இந்த ஃபுட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா 36 மாதம் வரைக்கும் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஃபுட் கலருடைய மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேக்ஸ் பண்ணுறதுக்கு, ஃபாண்டன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டோனட்ஸ் எல்லாம் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை நார்மல் குக்கிங் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் இந்த கலர் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுட் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா கலருமே சூஸ் பண்ணலை. நான் மொத்தமாக இதில் 7 கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 7மே வந்து கேக்குக்கு வந்து நம்ம மெயினாக ரெகுலராக யூஸ் பண்ணுற கலர்ஸ் தான். ஸோ எல்லா பேக்கரி ஷாப்ஸ்லேயுமே வந்து இந்த 7 கலர் வந்து கட்டாயமாக யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாத கலர் கேக்ஸே நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ நம்ம சேலில் இருக்க மெயினான கலர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பிங்க் கலர், ராஸ்பெரி ரெட் கலர், அடுத்து ப்ளூ கலர், ஆப்பிள் கிரீன் கலர், லெமன் எல்லோ கலர், ஆரஞ்சு ரெட் கலர், அதுக்கப்புறம் வந்து கான்சினல் ரெட் கலர்னு சொல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக 7 கலர்ஸ். இந்த 7 கலருக்குமே நான் உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ கூட காமிக்கிறேன் பாருங்க. அது எந்த மாதிரி பர்ஃபெக்டாக வருதுன்னு உங்களுக்கு வந்து அழகாக தெரியும். மோஸ்ட் ஃபேவரட்டான கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். பாருங்க எவ்வளோ அழகாக
இருக்குன்னு சொல்லிட்டு. இதோடைய மெத்தடே பாருங்க ரொம்பவே ஈஸி டு ஆக்சஸா இருக்கு. நீங்க லைட்டா அந்த மூடியை மட்டும் ஓபன் பண்ணி 2 டிராப் நீங்க விட்டீங்கன்னா கரெக்டா 2 டிராப்னா 2 டிராப் தான் அழகா வருது. ஸோ 2 வருஷம் வரைக்கும் நம்ம அழகா இதே பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. ஸோ இப்போ இதை நான் யூஸ் பண்ணி விப்பிங் கிரீம்ல நான் உங்களுக்கு கலர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 7 கலர்ஸையுமே ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு லைட்டா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அந்த ஃபுட் கலரை நீங்க பைப்பிங் பேக்ல நீங்க ஆட் பண்ணி கலர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மல்டி கலர் டிசைன் மாதிரி கிடைக்கும். இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா ரெயின்போ கேக்குக்கெல்லாம் அழகா டிசைன் பண்ணிக்கலாம். அது பார்க்க ரொம்பவே லுக்கா இருக்கும். ஸோ இதே கலர்ஸை வந்து நீங்க கேக்கை பேக் பண்றதுக்கும் பேட்டர்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கேக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா கலர்ஃபுல்லா கிடைக்கும். அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அகர் அகர் வந்து நான் இது கூடயே ஆட் பண்ணியிருக்கேன். அகர் அகர் வந்து ஹெல்த் வைஸ்ல ரொம்பவே நல்ல ஒரு பொருள். நிறைய பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வந்து சின்ன சின்ன நாட்டு மருந்து கடையில கூட இது வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அகர் அகர் யூஸ் பண்ணி நிறைய புட்டிங் ரெசிபிஸ் எல்லாம் நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். கலர்ஸ் அதுக்கப்புறம் இந்த அகர் அகர்லாம் யூஸ் பண்ணி நீங்க ரொம்பவே சூப்பரான புட்டிங் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். அது ரொம்பவே பர்ஃபெக்டா வரும். அகர் அகர் புட்டிங் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க கூட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலா வந்து கேட்குறீங்க. குட் குவாலிட்டி ஸ்பேச்சுலா வந்து ஆட் பண்ணுங்க சிஸ்டர், அதோட லிங்க் கொடுங்க சிஸ்டர்னா நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. நான் வந்து ஆன்லைன் லிங்க் கூட நான் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சுன்னா. பட் எனக்கு வந்து ஆன்லைன் குவாலிட்டி வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லி என்னால் வந்து கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னால் லிங்க்ஸ் எக்ஸாக்டாக கொடுக்க முடியல. ஒருவேளை எனக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் லிங்க் கூட கொடுக்குறேன். ஸோ என்னோட காம்போலையும் இந்த நல்ல ஒரு குட் குவாலிட்டி ஸ்பேச்சுலா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பேச்சுலா பாருங்க நல்ல ஒரு பெரிய ஸ்பேச்சுலா. இது பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் கிட்ட இருக்கு. இது யூஸ் பண்ணி நம்ம பேட்டர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ண முடியும். அதுவும் மெயினாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்க்கு நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணாதான் பேட்டர் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால நான் மெயினாக ஸ்பேச்சுலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா நான் யூஸ் பண்ணுற ஸ்பேச்சுலா பார்த்தீங்கன்னா ஹீட்டில் வந்து உருகிருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. பட் நம்ம இந்த சேலில் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட் குவாலிட்டியான ஒரு ஸ்பேச்சுலா. அடுத்து வந்து இந்த காம்போக்கே மெயினான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேக் டீன்ஸ் தான். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வியூவர்ஸ்க்காகவே நம்மளுடைய சேல்க்காக நான் பர்சனலாக வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்க்கு அப்புறம் பெரிய பெரிய பேக்கரி ஷாப்ஸ்க்கு எல்லாமே வந்து கேக்கெல்லாம் வந்து ரொம்ப லாட்டாக பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணுற அதே கம்பெனி நம்ம வந்து அப்ரோச் பண்ணி டைரெக்டாக வந்து அவங்க கிட்ட செய்ய சொல்லி நம்ம வாங்கினது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் பேன் இருக்கு, அதுக்கப்புறம் 6 இன்ச் பேனு, அப்புறம் 8 இன்ச் பேனு. ஸோ நான் எதுக்காக இந்த ஆர்டர் படி நான் கேக் டீன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட நீங்கள் 4 இன்ச் கேக் டீனை மட்டுமே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி நல்லா பேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு 6 இன்ச்சுக்கு மூவ் ஆகலாம். 6 இன்ச் கேக் யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன சின்ன பர்த்டேஸ்க்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் கேக் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து இன்னும் நீங்கள் நல்லா அட்வான்ஸ் லெவலில் கேக் பண்ணும்போது 8 இன்ச் கேக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேல்க்கெல்லாம் கூட நம்ம 8 இன்ச் கேக் பேன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 இன்ச் கேக் பேன் யூஸ் பண்ணி நம்ம 1/4 கிலோ கேக் வரைக்கும் நம்ம தாராளமாக பண்ண முடியும். அதே மாதிரி 6 இன்ச் கேக் பேன் யூஸ் பண்ணி 1/2 kg இருந்து ஒரு 1 kg வரைக்கும் கேக் நீங்கள் பண்ண முடியும். 8 இன்ச் கேக் பேன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 1 kg இருந்து ஒரு 2 kg கேக் வரைக்குமே பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்டர் படி நான் 4, 6, 8 அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நான் கேக் டீன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் கேக் பண்ணுறவங்களா இருந்தாலுமே சரி நீங்கள் இந்த 3 கேக் டீன் யூஸ் பண்ணி 3 டயர் கேக்லாம் ரொம்பவே அழகாக நீங்கள் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ப்ரெசென்ட்டாக நீட்டாக இருக்கும். ஸோ சைஸுமே நான் கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கேக் டீன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 கேக் டீனுமே சேர்த்து நீங்கள் வெயிட்டு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 kg கிட்ட வருது. ஸோ வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டு. இந்த மாதிரி நம்ம நல்ல குவாலிட்டியாக நம்ம நல்ல கனமான கேக் டீன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த கேக் டீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் திருப்பி நீங்கள் மாற்றலாம் தேவையே இல்லை. நீங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கூட நீங்கள் இதை கிஃப்டாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் இது. அடுத்து வந்து மெயினான ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1M நாசில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1M நாசில். அதே மாதிரி 2D நாசிலுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேக் டிசைன்ஸ்க்கெல்லாம் அழகாக வரும். இது வந்து 336ன்னு சொல்லி ஒரு நாசில் டிசைன் இருக்கு. ஸோ எனக்கு பர்சனலாக கேக் மெயின் டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து 1M நாசில், 2D நாசில், 336
நாசில் வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து இது 3மே தான் ஆட் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். பட் எனக்கு இது 3 கிடைக்கல. 1M நாசில் மட்டும் கிடைச்சதால நான் 1M நாசில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆன்லைன் ப்ரைஸை விட நம்ம இதில் கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே நல்லாவும் இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜாமுன் கேக்கில் கூட பார்த்தீங்கன்னா நான் இந்த 1M நாசில் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மொத்தமாக இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க பொருள் பார்த்தீங்கன்னா 9 பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ 10வது ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து நான் வீடியோவில் சொல்லலை. அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்டாக வந்து நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக இந்த பேக்கிங் கிட்டில் இந்த காம்போ செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த 10 ப்ராடக்டோடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 999 பிளானில் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஆன்லைனில் ஷாப் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, இல்லை நீங்கள் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, இந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு கட்டாயமாக இது கிடைக்காது. 999 பார்க்க வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குது. இது கண்டிப்பாக இந்த பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே சரி நீங்கள் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட 25 ப்ராடக்ட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் யார் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸாக எனக்கு தனித்தனியாக கேட்குறீங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறதால நான் ஒரு காம்போ செட்டாக மட்டும்தான் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. 25 காம்போ செட் வந்து என்கிட்ட ரெடியாக இருக்குது. இதுலேருந்து நான் தனியாக ப்ராடக்ட்ஸை வந்து நான் வெளியே எடுக்க முடியாது. வர அப்கமிங் ஆகஸ்ட் மந்தில் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்ஸையுமே தனியாக வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக் பீட்டரும் கேட்டிருந்தீங்க, விப்பிங் க்ரீம்ஸும் கேட்டிருந்தீங்க. விப்பிங் க்ரீமை வந்து நம்மளால ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்மளால டெலிவரி பண்ண முடியாது. காரணம் என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடியே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் அதே மாதிரி மற்ற பேக்கிங் ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம ஃபியூச்சரில் ஆட் பண்ணலாம். இதே மாதிரி காம்போ செட்லேயே இன்னும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடியாவையும் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் வந்து ஆர்டர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். நிறையா கமெண்ட்ஸில் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லை சிஸ்டர், ஸோ நாங்கள் வந்து எப்படி சிஸ்டர் உங்களை காண்டாக்ட் பண்ணி எப்படி வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிலாம் நிறையா கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த முறை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அது போக வாட்ஸ்அப் நம்பரும் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் பீப்புளுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால் நான் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணலை. ஸோ நான் சொல்ல போகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணால் போதும். இது கால்லாம் கிடையாது, கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த காம்போ செட் வந்து கட்டாயமாக வேணும், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்ற பர்சன் மட்டும் நீங்கள் டைரெக்டாக வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். நான் சொல்ல போகிற நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 805 60 317 58. அகெயின் 805 60 317 58. ஸோ இது வந்து நம்மளுடைய தமிழ் பீப்புள்ஸ்க்காக நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நான் பண்ணுறேன். அதனால் வந்து நான் டிஸ்பிளேல எங்கேயுமே இந்த நம்பர் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணல. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணி தேவைப்படுறவங்க மட்டும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெசிபீஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க. மற்றபடி நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு இல்லை ப்ராடக்ட் பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த காம்போ செட்டை நாங்கள் இப்படி தான் வந்து பேக் பண்ணியிருக்கோம். ரொம்பவே குட் குவாலிட்டியான காட்டன் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பேக் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கைக்கு வர்றதுமே ரொம்பவே சேஃபாக தான் வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. பிகாஸ் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. பட் அப்படி நம்ம கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப லென்த்தான ஒரு ப்ராசஸாக மாறிடும். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுறேன். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நீங்கள் முன்னாடியே பே பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராடக்ட் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இது நானே இறங்கி பண்ணுறதால நீங்கள் தாராளமாக ஆன்லைன் பேமெண்ட்டை நீங்கள் அனுப்பலாம். ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக பாருங்கள், இந்த காம்போ பாக்ஸ் நமக்கு இப்படி தான் ரெடியாக இருக்குது. யூடியூப் வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ரெசிபீஸ்க்காக மட்டும்தான் நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறேன். பேக்கிங் ப்ராடக்ட்ஸில் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து டச்சில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மள்கிட்ட வந்து என்னென்ன பொருளெல்லாம் ஸ்டாக் இருக்குது, என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து வர அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே வந்து கிளியராக தெரியும். ஸோ இந்த காம்போ ஆஃபர் எனக்கு வேணும், நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் தான். எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமும் பண்ணலாம். உங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு கான்டாக்ட் நேம் பர்பஸ்க்காக தான். அடுத்து வந்து கம்ப்ளீட்டான அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். லேண்ட்மார்க்கோட போட்டுட்டீங்க அப்படின்னா கொரியர் பண்ணுறவங்க வந்து உங்களை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு கான்டாக்ட் ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க. ஸோ நம்ம வந்து ஃபோன் நம்பர் வந்து ரீச் ஆகிற மாதிரி
மாதிரி ஒரு நம்பர் கொடுங்க. நீங்கள் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு கடைசியில் கொரியர் வரும்போது உங்களை வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நமக்கு திருப்பி ரிட்டன் நமக்கே வந்துடும். நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இது மூணுமே கட்டாயம் மென்ஷன் பண்ணி எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு மட்டும் கேட்டால் போதும். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனே இல்லை. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி தான் என்னால் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொண்டு வந்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு வீடியோ மட்டும் சென்ட் பண்ணுங்கள். அது யூஸ்வலாக வந்து எல்லா ஆன்லைன் செல்லர்ஸுமே கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ப்ராடக்ட் வந்து கைக்கு கிடைச்சிருச்சு, கிடைச்ச அந்த நேரத்துலேருந்து நீங்கள் அந்த பேக்கிங் அன்பாக்ஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ வந்து எங்களுக்கு கட்டாயமாக தேவை. ஸோ ஒருவேளை வந்து ப்ராடக்ட்டில் வந்து ஏதாச்சும் டேமேஜ் இருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் பொருளை மாற்றி தரணும் அப்படின்னு நினச்சாலோ எனக்கு அந்த வீடியோ தான் வந்து ப்ரூஃபாக நான் கன்சிடர் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி அன்பாக்ஸ் வீடியோ எனக்கு கிடைச்சிது அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எனக்கு இருக்கும். ஸோ நான் சீக்கிரமாகவே வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேக்கிங் ப்ராடக்ட்ஸுமே நான் தனித்தனியாக சேல் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இனி வர அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜேகே ரெசிபி 786 அப்படின்ற இன்ஸ்டா பேஜை நீங்கள் தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ தான் புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு அப்டேட்ஸுமே வந்து நான் அப்பப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பயுமே எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.